ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவரோட பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ணதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் பிக்சார்ட்டில் மொபைலில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ரெட் கலர் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே ஒரு நோட்டிஃபிகேஷனை ஆல்னு செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்பப்போலாம் வீடியோ போகிறோமோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாரி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டு எடிட்டிங்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா எடிட்டே ஃபோட்டோ நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம எடிட்டே ஃபோட்டோன்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருப்போம், அதை எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா இன்னும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்க. நான் ஏன் உங்கள் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணணும் நிறைய பேர் கேட்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் டாக்குமெண்ட் ஃபைலில் சென்ட் பண்ணி வரும், போஸ்ட் உள்பட. அதனால் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க்கு வேலை செய்யலைன்னா உங்களுக்கு இதுமாரி உங்கள் மொபைலில் டெலிகிராம்னு ஒரு ஆப் இருந்ததுன்னா அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நம்ம டெலிகிராம் சேனலோட நேமை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம டெலிகிராம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் போயிட்டு ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதுக்குள்ளே போயிருங்க. அது பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் ஆப்புக்குள்ளே வந்துடுங்க. பிக்சார்ட் ஆப்புக்குள்ளே நம்ம எடிட்டே ஃபோட்டோவில் போய்ட்டு நம்ம ஆல்ரெடி பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு என்னென்ன இமேஜ் தேவையோ அதுக்கெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 இமேஜ் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தளபதியோட ஸ்கெட்ச் இமேஜும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்தோட ஷேடோ மாரி, அதுக்கப்புறம் தளபதி பெயிண்டிங் இமேஜும் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை எங்கெங்கே செட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடு ஒன்று தளபதி ஸ்கெட்ச் இமேஜ், அதுக்கப்புறம் ரைட் சைடு சிங்கத்தோட இமேஜ், அதுக்கப்புறம் சென்டராக பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் இமேஜை நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தளபதி இமேஜை பிளெண்ட் பண்ணிக்கிறோம். அது டார்க்குன்னு அதுமாரி ஒரு ரேஞ்ச் இருக்கும். அதை நான் செட் பண்ணிக்கிட்டேன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்டுக்கு மேட்ச் ஆகிற மாரி கிடைக்கும். அதுமாரி நீங்கள் செட் பண்ணிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இமேஜை நான் நடு சென்டரில் இல்லை, ரைட்டாக லெஃப்ட் சைடில் செட் பண்ணிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நடுவில் இந்த இமேஜை நல்லா பெருசாக செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அதுதான் மெயின் இமேஜ், அதனால நான் அப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கத்தோட இமேஜை லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாகவே நான் பெருசாக செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். செட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை மூவ் டவுன் கொடுத்துக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா மூவ் டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை பிளெண்ட் பண்ணி காட்டுறேன், அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுமாரி நீங்கள் கூட செட் பண்ணலாம். இது நான் ஃபோட்டோஸ் இதுக்குள்ளே ஒன்று செட் பண்ண போகிறேன், அந்த சிங்கத்தோட ஷேடோ இமேஜ். அதனால் நான் நார்மல் ரேஞ்சிலே வச்சுருக்கலான்னு அப்படி செட் பண்ணிக்கிறேன். நார்மலாகவே செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை அந்த ஸ்கெட்ச் இமேஜுக்கு மேலே எடுத்துன்னு அதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எரேஸ் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்த இமேஜை நான் ஸ்கெட்ச் இமேஜுக்கு மேலே எடுத்துன்னு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எரேசர் ஆப்ஷன் சிம்பிள் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் லைட்டாக இதுமாரி எரேஸ் பண்ணிங்க. இதை நீங்கள் எதனா தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு ஏரோ மார்க் மாரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ரீஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். இதுமாரி பண்ணிவிட்டு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் எல்லாம் நல்லா அழகாக எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிட்டோன்னே அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த தளபதி இமேஜையும் நீங்கள் லைட்டாக எரேஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் இமேஜை நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். அதனால் ஸ்கெட்ச் இமேஜை கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அந்த ஸ்கெட்ச் இமேஜும் அதேமாரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த பாக்ஸ் மாரி நம்மளுக்கு ஷேடோ மாரி தெரியுது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம சுற்றி லைட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு அதேமாரி ஒபாசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு சைஸ் லெவலில் அதிகப்படுத்திட்டு இதுமாரி நீங்கள் லைட்டாக எரேஸ் பண்ணிக்க. அதுமாரி நீங்கள் எதனா தப்பாக பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த இமேஜுக்கு மேலே ரீஸ்டோர் கூட பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் கணக்கு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம கரெக்டாக செட் பண்ணி வச்சு செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிங்கத்துக்கு உள்ள ஒரு இமேஜை செட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த இமேஜை நான் எடுத்துட்டோன்னே இந்த இமேஜை நான் நல்லா ஜூம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ் டவுனு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இமேஜ் பேக்கில் போயிடும். பேக்கில் போய்ட்டு இதை பிளெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு நான் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த சிங்கத்தோட உள்ளே தெரிகிற மாரி இருக்கும். இது நீங்கள் வேறு எதனா கொடுத்து கூட பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் நீங்கள் இதுமாரி ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுமாரி நம்ம பண்ணதுனால பார்க்குறதுக்கு ஒரு அவுட்ஃபிட் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இதுமாரி செட் பண்ணிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டைட்டில்
டைட்டில் எடுத்துக்கங்க. இந்த டைட்டில் வந்து எங்கே செட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன் லெஃப்ட் சைடில். இதில் பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு அந்த டைட்டிலில் போட்டிருப்பேன். அதனால் இந்த டைட்டிலை நான் இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டைட்டிலுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ செட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்தது. அதனால் நான் ஒரு இமேஜை ஒன்று எடுத்துக்கினேன். இந்த இமேஜை வந்து நான் எங்கே செட் பண்ண போகிறேன்னா, அந்த டைட்டிலுக்கு மேலே தான். அது நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம பெருசாக செட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாரி நம்ம செட் பண்ணினா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி அந்த இமேஜை வந்து லைட்டாக எரேஸும் பண்ணிங்க, பார்க்குறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுவும் அந்த டைட்டிலுக்கும் அந்த டெஸ்ட்டுக்கும் தெரிகிற மாரி எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்னேச்சர் ஒன்று எடுத்துக்கிறோம். இதில் வந்து பிரியமுடன் விஜய்னு ஒரு சிக்னேச்சர் போட்ட மாரி. இதை வந்து நான் எங்கே செட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ரைட் சைடில் கீழே தான் செட் பண்ண போகிறேன்ற ஒன்றில் இதை வந்து நான் செட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை இன்னும் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இதை டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அந்த இமேஜுக்கு மேலே செட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் போயிட்டு பிளண்டில் போயிட்டு டார்க்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜ் கொஞ்சம் டார்க்காகவே தெரியும். அதனால் நான் கீழே செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சன் இமேஜை வந்து அதை கன்னுக்கு பின்னாடியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த லைனுக்கு இமேஜுக்குள்ளே ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். அந்த பீஸ்ட் ஸ்டில்லு அதுக்குள்ளேயும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதை எடுத்துன்னு வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பேனர் டிசைனு. இந்த போஸ்டர் டிசைன் மட்டும் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் தரேன். இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோலாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு அதுக்கப்புறம் பார்ப்போம். இதுமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோலாம் நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோஸை கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இதுமாரி செட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் தரேன் எப்படி கட் பண்ணுறதுன்னு அதை பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே யாருன்னா உங்கள் அண்ணன் ஃபோட்டோ அதுமாரி நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சா கூட இதுமாரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த வீடியோ பார்த்து. அதுமாரி எதனா கிடச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரெட் கலர் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் பட்டனை தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிச்சுங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இது யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே டெலிகிராம் சேனல் டாக்குமெண்ட் ஃபீல்டில் சென்ட் பண்ணி வரோம். அடுத்து எந்தமாரி வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம